இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 7வது நாள். இப்பொழுது நாம் இருப்பது இந்த தியானத்தின் 2வது பகுதி. 2வது பகுதியில் நாம் இருக்கிறோம். முதல் பகுதியில் இந்த தியானத்தை குறித்து பல காரியங்கள் நாம் முன்னுரையாக பார்த்தோம். இப்பொழுது நாம் 2வது பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் நாம் எதை பற்றி தியானிக்கிறோம் என்றால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்ற இந்த ஓட்டத்தில் நாம் எவ்வாறு மன உறுதியோடு ஓட முடியும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த பகுதிக்கு நாம் எடுத்துக்கொண்ட மையமான வசனம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் முதல் வசனம். The letter to the Hebrews. எபிரேயர் 12வது அதிகாரம் முதல் வசனம். திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு, நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஓட்ட பந்தயத்தை மன உறுதியோடு ஓடுவோமாக. அந்த கடைசி லைன் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். எவ்வாறு இந்த ஓட்டத்தில் நாம் மன உறுதியோடு ஓட முடியும்? அதற்கு பல காரியங்கள் நாம் தியானித்தோம், பல உண்மைகள் நாம் சிந்தித்தோம். முதலாவதாக நாம் பார்த்தது, கடவுள் அனைத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார். இது மிக முக்கியமானத முதல் உண்மை நாம் தியானித்தது இந்த பகுதியில். கடவுள் அனைத்தையும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து சம்பவங்களும், நாம் சந்திக்கின்ற அனைத்து சூழ்நிலைகளும், பிரச்சனைகள் அனைத்தையும் கடவுள் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் வைத்திருக்கிறார். அது நமக்கு ஒரு பலனை தருகிறது, உற்சாகத்தை தருகிறது. இரண்டாவதாக நாம் பார்த்தது, கடவுளுடைய அன்பு. கடவுளின் அன்பு நம்முடைய வாழ்வின் ஆணிவேராகவும் அடித்தளமாகவும் அது அமைத்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய அன்பை நம்முடைய வாழ்வின் ஆணிவேராகவும் அடித்தளமாகவும் நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அது இரண்டாவதாக நாம் பார்த்தது. மூன்றாவதாக நாம் தியானித்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வழியாக நமக்கு இப்பொழுது கடவுளோடு நல்ல ஒரு உறவு உண்டு, அமைதி உண்டு, நல்ல உறவு. எப்ப வேண்டுமானாலும் நாம் அவருடைய பிரசனத்தில் இருக்கலாம், அவருடைய பிரசனத்திற்குள் செல்லலாம். ஏன் காரணம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரண வழியாக அவர் இந்த வழியை திறந்து வைத்தார். அந்த திருச்சீலை கிழிக்கப்பட்டது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. குற்றமற்ற மனசாட்சியோடு நம்மால் இப்போது வாழ முடியும். அதுதான் மூன்றாவதாக நாம் பார்த்தது. நான்காவதாக நாம் தியானித்தது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வழியாக நமக்கு அனைத்து சாபத்திலிருந்தும், சாத்தானின் ஆட்சி, அதாவது சாத்தானின் அதிகாரத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைத்து விட்டது. அனைத்து சாபத்திலிருந்தும், எல்லா விதமான சாபத்திலிருந்தும், சாத்தானின் அதிகாரத்திலிருந்தும், அதாவது இருளின் ஆட்சியிலிருந்து, சாத்தானின் ஆட்சின்னு சொல்லும்போது இருளின் ஆட்சி, பாவத்தின் ஆட்சி, அதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்து விட்டது. கிடைக்கும் அல்ல, கிடைத்து விட்டது. அதை நம்முடைய மனதில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்க போவது என்னவென்றால், சாவின் மீது வெற்றி கொண்டவராய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையோடு உயிர்த்தெழுந்தார். சாவின் மீது, மரணத்தின் மீது, சாவின் மீது வெற்றி கொண்டவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையோடு உயிர்த்தெழுந்தார் என்ற மாபெரும் உண்மையை நம்முடைய மனதில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்க கேட்கலாம், இது எங்களுக்கு தெரியுமே, இயேசு உயிர்த்தெழுந்தது நமக்கு தெரியுமே, நமக்கு என்னங்க தெரியாதது? நமக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் ஏங்க நம்ம விழுந்து கிடக்கிறோம்? அப்புறம் ஏங்க நம்ம பயந்து சாவுறோம்? அப்புறம் ஏங்க நம்ம தளர்ந்து போறோம்? அப்புறம் ஏங்க நம்ம சோர்ந்து போறோம்? அப்புறம் ஏங்க நம்ம டிப்ரெஷன்ல போறோம்? நமக்கு தெரியாது என்ன இருக்கு? எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா ஒண்ணுமே உள்ளத்துல ஏறல.
ஒண்ணுமே உள்ளத்துல இதயத்துல ஏறல. அதுதான் நம்முடைய பிரச்சனை. இயேசு உயிர்த்தார் என்பது நமக்கு தெரியாதா? அன்பானவர்களே, சாவின் மீது வெற்றி கொண்டவராய், மரணத்தின் மீது வெற்றி கொண்டவராய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையோடு உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு பயத்திலேயே பெரிய பயம் என்று சொன்னால் அது மரண பயங்க. மரண பயம். இது எல்லா மனிதரையும் ஆட்டி படைக்கிறது. இந்த உலகத்துல எந்த பதவியில வேணா நம்ம இருக்கலாம். இந்த உலகத்துல இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில பெரிய பெரிய பதவியில கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் எல்லா மனிதரையும் ஒரு போல ஆட்டி படைக்கிற பெரிய பயம் மரண பயம். அனைவரும் இதை ஆட்டி படைக்கிறது. மற்ற பயம்லாம் சின்னதாங்க. மரணம் பயத்தை நாம் ஜெயித்தோம் என்றால் மற்ற பயத்தை நாம் வென்று விடலாம். மரண பயத்தை நாம் வென்றோம் என்றால் மற்ற அனைத்து பயத்தை நாம் வென்று விடலாம். இது ஒரு நிழலாக, ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம். தாவீதும் கோலியாத்தும் நமக்கு அனைவருக்கும் தெரியும். கோலியாத்து ஒரு மரண பயத்திற்கு ஒரு நிழலாக இருக்கிறார். பெரிய ஒரு உருவம். பிலிஸ்தியர் நாட்டை சார்ந்தவர் கோலியாத்து. அவர்கள் இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு, ஒரு போருக்கு யுத்தத்துக்கு வராங்க. அந்த பிலிஸ்தியர்கள் அவருடைய லீடர் கோலியாத்து. பெரிய உருவங்க. பைபிள படிச்சிருக்கோம், சண்டே ஸ்கூல்லாம் படிச்சிருக்கோம். பெரிய உருவம். அவன் தலைவன் மாதிரி அங்க நிக்கிறான். இஸ்ராயல் மக்களை பார்த்து சவால் விடுறான். என்னை எதிர்த்து இருக்க யார் வரப்போறான்? சவால் விடுறான். இஸ்ராயல் நாட்டு ராஜா சவுல் அரசன் கூட பயந்து ஒளிஞ்சுக்கிட்டாரு. பயம். அந்த கோலியாத்தை பார்த்தா பயம், மரண பயம். தாவீது செய்ததெல்லாம் நமக்கு தெரியும். தாவீது கோலியாத்தை கொன்றான். வாளை எடுத்து அவனுடைய தலையை வெட்டினான். அந்த தலையை வெட்டிய பிறகு நடந்த சம்பவம் நமக்கு அவ்வளவு நம்ம கவனிக்கிறது கிடையாது. அது ரொம்ப முக்கியமானது. எப்பொழுது தாவீது கோலியாத்தோட தலையை வாள் எடுத்து வெட்டினானோ அப்பொழுது அந்த மற்ற பெலிஸ்திய படை வீரர்கள், அங்கிருந்த மற்ற படை வீரர்கள் அனைவரும் ஓடிவிட்டார்கள். கோலியாத் இறந்தவன அவங்களாம் ஓடிட்டாங்க. மரண பயத்தை நாம் ஜெயித்தோம் என்றால் மற்ற எல்லா பயமும் ஓடிவிடுங்க, ஓடிவிடும். சாவை வென்றவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையோடு உயிர்த்தெழுந்தார். எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம் அருமையாக சொல்லுகிறது. எபிரேயர், இந்த லெட்டர் டு தி ஹீப்ரூஸ் 2வது அதிகாரம் 14வது வசனம். மரணத்தின் மீது அதிகாரம் கொண்டிருந்த அலகையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினால் அழித்து, மரணத்தின் மீது அதிகாரம் கொண்டிருந்த அலகையை இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தால் அழித்து மரண பயத்தால் இருந்தவர்களை விடுவித்தார். மரண பயத்தில் இருந்த அனைவரையும் விடுவித்தார், விடுதலை தந்தார். மரண பயம், இதை ஜெயிக்கணுங்க. மரண பயம் இருந்துச்சுன்னா கிறிஸ்தவ வாழ்வு வாழ முடியாதுங்க, சரியாக வாழ முடியாதுங்க. அந்த ஓட்டத்தை நாம் சரியாக முடிக்க முடியாதுங்க. மரண பயம் இருந்தா அது நாம் ஜெயித்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் சோர்ந்து போய்விடுவோம். ஒரு வியாதி வந்துருச்சு, அந்த வியாதி குணமாவல, அது வியாதி இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. என்ன ஆகுமோ ஏதாகுமோ, நான் இறந்து விடுவேனோ ஒரு பயம். வண்டியில போகும்போது மரண பயம். இது ஏதாவது விபத்துல போய் சிக்கிக்குமா, இது ஆக்சிடென்ட் ஆயிருமா, ஒரு மரண பயம். பயணம் செய்யும்போது வயதானு விட்ட நாம சாவை நெருங்கிட்டேன்னு, இந்த உலகத்தை விட்டு போறேன்னு மரண பயம். இது வந்துட்டே இருக்கு, கூட வந்துட்டே இருப்பாருங்க. அதை நாம் ஜெயிக்கணும். ஜெயிக்க என்ன செய்யணும்? இயேசுவை பார்க்கணும். இயேசு சொன்ன வார்த்தைகள் நாம் கவனிக்க வேண்டும். திருவெளிப்பாடு நூல், த புக் ஆஃப் ரெவலேஷன், திருவெளிப்பாடு நூல் 1 அதிகாரம் 18வது வசனம். திருவெளிப்பாடு நூல் 1 அதிகாரம் 18வது வசனம். அங்க இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அருமையான ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தை திருத்தூதரான யோவானை பார்த்து சொல்லுகிறார். இயேசு சொன்னது இதுதான்: சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும்
எனக்கு அதிகாரம் உண்டு. I have the power over death. இப்ப அலகைக்கு நம்முடைய அந்த மரணத்தின் மீது அதிகாரம் கிடையாது. அது இருந்திருந்து நம்ம பயப்படணும். இப்ப இயேசுவுக்கு தான் மரணத்தின் மீது அதிகாரம். அப்புறம் ஏங்க பயப்படணும்? நமக்காக உயிரே கொடுத்தவர் அவர். அவருக்கு இப்பொழுது நம்முடைய மரணத்தின் மீது அதிகாரம் இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? பயப்படவே தேவையில்லைங்க. இஸ் ஆல் மைட்டி. அவர் நம்முடைய நன்மைக்காக தாங்க எல்லாம் செய்வார். அந்த மரணம் பயத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரி. இந்த உண்மையை, மாபெரும் உண்மையை நாம் நம்முடைய மனதில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சாவை வென்றவராய், ஜெயித்தவராய். பவுலடிகளை கேட்பார்ல, சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? இயேசு சாவை வென்றார். சாவை வென்றவராய் இயேசு வல்லமையோடு உயிர்த்தெழுந்தார். இந்த மாபெரும் உண்மையை நாம் மனதில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்துல இந்த உயிர்ப்பு, இயேசுவின் உயிர்ப்பு இன்னொரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துல நம்முடைய பாவத்தின் தண்டனை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்திற்கான தண்டனை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்திற்கான பரிகாரத்தை செய்தார். நமக்கு பாவ மன்னிப்பை வழங்கினார் சிலுவை மரணத்துல. ஆனா உயிர்ப்புல தாங்க அதோட தெளிவு, அதோட ப்ரூஃப் நமக்கு கிடைக்கிறது உயிர்ப்புல. அங்க நடந்துருச்சு, பாவ மன்னிப்பு எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா ப்ரூஃப் என்ன? என்னுடைய மீட்பிற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அனைத்தும் செய்து முடித்தார் என்பதற்கு ப்ரூஃப் என்ன? அதுதான் அவருடைய உயிர்ப்பு. அதான் உயிர்ப்பு. தெளிவு என்னங்க? வாட்ஸ் த ப்ரூஃப்? தெளிவு என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாவை வென்று அவர் உயிர்த்தெழுந்தார். தான் ப்ரூஃப். ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம் என்றால், இப்ப நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது எங்க அப்பா என்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஸ்கூல் ஃபீஸை கட்ட சொல்லுவாரு. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய நேரம் வரும்போது, அந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது எங்க அப்பா என்கிட்ட பணத்தை கொடுத்து, இது போய் ஸ்கூல் ஃபீஸ் டீச்சர்கிட்ட கொடுத்து ஸ்கூல் ஃபீஸ் நீ கட்டணும் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுப்பார். நான் போய் பணத்தை டீச்சர்கிட்ட கொடுப்பேன் என்று எங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். சாயந்தரம் மாலை வேலை வீட்டுக்கு வந்தவொடனே எங்க அப்பாவுக்கு தெரியும், என் மகன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டான், நல்லா தெரியும். இருந்தாலும் எங்க அப்பா உன்னை என்கிட்ட கேட்பார், என்ன அந்த ஃபீஸ் கட்டினதுக்கு ரெசிப்ட் எங்கன்னு கேட்பாரு. அதுதான் ப்ரூஃப், அதுதான் தெளிவு. நான் ஃபீஸ் கட்டினதுக்கு ப்ரூஃப் எங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். நான் ஃபீஸை கட்டிட்டேன்னு எங்க அப்பா நல்லா தெரியும். இருந்தாலும் அந்த ஒரு தெளிவுக்காக ஃபீஸ் கட்டின ரெசிப்ட் கேட்பாரு. இது வேணுங்க. அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தினால் நம்முடைய பாவத்தின் தண்டனை ஏற்றுக்கொண்டார். இனிமே நமக்கு தண்டனை தீர்ப்பே கிடையாது. ஏன்னா பாவம் மன்னிக்கப்பட்டது. அதனால தண்டனை தீர்ப்பே கிடையாது. குற்றமற்ற மனசாட்சியோடு நம்ம வாழ முடியும். ஆனா அதுக்கு என்னங்க ப்ரூஃப்? அவருடைய உயிர்ப்பு. என்னங்க ப்ரூஃப்? அவருடைய உயிர்ப்பு தான் ப்ரூஃப். அதுதான் தெளிவு. இதை நாம் மனதில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவதாக சாவை அவர் ஜெயித்தார். இனிமே நாம் சாவை குறித்து பயப்பட தேவையில்லை. மரணம் பயத்தில் நாம் வெற்றி பெற்றவராய் நாம் வாழ வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இனிமேல் என்னுடைய மீட்பிற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இனி எனக்கு தண்டனை தீர்ப்பே கிடையாது என்பதன் தெளிவாக அவருடைய உயிர்ப்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இன்னொரு உண்மையை இந்த உயிர்ப்பின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னொன்று. அதாவது ஒரு நம்பிக்கை தருகிற ஒரு உண்மை இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்ப்பு. இவ்வுலக வாழ்வு முடிந்த பிறகு மறுவாழ்வு உண்டு என்று ஒரு நம்பிக்கையை, ஒரு தைரியத்தை, ஒரு துணிவை தருகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு தாங்க. இல்லைன்னா இந்த உலக வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லையா? என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, இவ்வளவுதான் இந்த வாழ்க்கையா? ஒரு சோர்வு, ஒரு தளர்ச்சி ஏற்படுகிறது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழு மனிதனாக 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பிறகு அதை எடுத்து காட்டினார். நீங்க பயப்படாதீங்க, இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு, உயிர்ப்பு உண்டு
இது பொய் அல்ல, இது ஏதோ ஒரு கட்டுக்கதை அல்ல, இது உண்மைங்க அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் வல்லமையோடு உயிர்த்தெழுந்தார். ஒரு நம்பிக்கை தருகிறது, ஒரு உற்சாகத்தை தருகிறது அவருடைய உயிர்ப்பு. அது மட்டுமல்ல, நாம் உயிர்த்தெழும் பொழுது நாம் ஒரு புதிய ஒரு உடலை பெற்றுக்கொள்வோம் என்பதே அது தெளிவாகி சொல்லுகிறது. ஒரு புதிய உடல், அதாவது தாழ்வுக்குரிய இந்த உடல்னா இப்போ இந்த உடல்ல வியாதி இருக்கு, இது பாவத்திற்கு உட்பட்ட உடல், ஒரு வேர்வை வரும், வேதனை எடுக்கிறது, பசி எடுக்கிறது, பாவம் செய்ய இந்த உடல் தூண்டுகிறது. இந்த தாழ்வுக்குரிய இந்த உடல் நாம் உயிர்த்தெழும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சிமைக்குரிய அந்த உடலை போல இந்த உடல் உருமாறும், மாற்றம் அடையும். ஆஹா, எவ்வளவு பெரிய உண்மை, எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது, எவ்வளவு நம்பிக்கை தருகிறது. இவ்வுலக வாழ்வு முடிந்த பிறகு மறுவாழ்வு ஒன்று உண்டு. அந்த நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை பயணத்தை நாம் செல்ல வேண்டும். அந்த ஒரு நம்பிக்கை, அதை விட நாம் பெரிய நம்பிக்கை ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்பிக்கைக்கு ஒரு முழு அர்த்தத்தை கொடுப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்புங்க. நம்பிக்கை என்றால் என்ன என்பதை சொல்லி தருவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு தாங்க. அதுதாங்க மனிதனுக்கு நம்பிக்கை தருகிறது, உற்சாகமாக வாழ தூண்டுகிறது. வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இல்லைன்னா எல்லாம் முடிந்த பிறகு இதோட எல்லாம் க்ளோஸ்னா என்னங்க வாழ்ந்து பிரயோஜனம்? எதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்படணும்? எதுக்காக நம்ம இவ்வளவு துன்பத்தை எல்லாம் தாங்கணும்? எதுக்காக நாங்க இவ்வளவு எல்லாத்தையும் சகித்து போகணும்? ஒண்ணுமே அர்த்தம் இல்லாம போயிருமே. ஆனா இப்பொழுது ஒரு மறுவாழ்வு உண்டு என்று ஆண்டவராகிய உயிர்ப்பின் வழியாக நாம் கொள்வோமானால், தெரிந்து கொள்வோமானால், இந்த அனைத்து துன்பமும் ஒரு தாங்கக்கூடிய, அனைத்து பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய வல்லமை, சக்தி, ஆற்றல் அது நமக்கு தருகிறது. இப்ப நம்ம ஓட்டத்தை ஓட முடியுங்க, மன உறுதியோடு ஓட முடியுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உயிர்ப்பு. நம்ம உயிர்ப்பு விழாலாம் கொண்டாடுறோம், ஈஸ்டர்லாம் கொண்டாடுறோம். ஆனா ஒரு சடங்கு மாதிரி ஆயிடுச்சு. அதை நம்ம ஊடுருவம் மாட்டேங்குது. ஏதோ வருடத்துல ஒரு நாள் ஒரு ஈஸ்டர் பண்டிகை என்றும் உயிர்ப்பு விழாவென்று கொண்டாடுகிறோம். எவ்வளோ வருடங்கள் நாம் கொண்டாடுறோம், எத்தனை வருஷமா கொண்டாடுறோம். ஆனா அது நம்முடைய வாழ்க்கையில பாதிப்பு கொண்டு வர மாட்டேங்குது. நீங்க கவனித்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் செய்தி முடியும் பொழுது நாம் தூய ஆவியான பார்த்து ஜெபிக்க நான் சொல்லுவது உண்டு. நீங்க கவனித்திருக்கிறீங்களா? செய்தி முடியும் போது தூய ஆவியான பார்த்து ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். ஏன் தூய ஆவியான பார்த்து நாம ஜெபிக்க வேண்டும்? இந்த செய்தியை முடிக்கும் போது என்ன காரணம்? அதற்கு காரணம் இதுதான். இந்த செய்தியை கேட்கும் பொழுது அறிவுபூர்வமா பல காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அறிவுபூர்வமா கடவுள் நமக்கு அறிவை கொடுத்திருக்காரு. அந்த அறிவை வைத்து பல காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு தூய ஆவியானுடைய உதவி தேவையே கிடையாது. தூய ஆவியோட உதவி தேவையில்லை. கடவுள் கொடுத்த அறிவை வைத்து நாம் பல காரியங்கள், சயின்ஸ், மேத்ஸ், பிசிக்ஸ், மற்ற உலக உள்ள மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்படி அறிந்து கொள்ளும் பொழுது அறிவை வளர்த்து கொள்கிறோம். We are growing in intellectual knowledge. அறிவு கிடைக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க பிறந்தாரு, இங்க வளர்ந்தாரு, இந்த புதுமையெல்லாம் செஞ்சாரு, அவர் மரித்தாரு, உயிர்த்தெழுந்தாரு. அறிவு, நாலேஜ். இந்த அறிவு இப்படி அறிவுபூர்வமா நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வராது. ஆனா அதே நேரத்துல நாம் பெற்றுக்கொண்ட இந்த கேட்ட செய்தி உள்ளத்துல அறிந்து கொண்டோம் என்றால், அது உள்ளத்தை ஊடுருவியது என்றால், அது நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். அறிவு கடைசியில பெருமையில தாங்க போய் முடியும். அறிவு எங்க போய் முடியும்? பெருமையில, பிரைட்ல தான் கொண்டு போய் முடியும். ஆனா வெளிப்பாடு அல்லது உள்ளத்தை செய்தி ஊடுருவும் பொழுது, உள்ளத்தில் அது தங்கும் பொழுது, அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் கொண்டு வருகிறது. ஒரு மனமாற்றத்தை கொண்டு வருகிறது, ஒரு தைரியத்தை கொண்டு வருகிறது, ஒரு துணிச்சலை கொண்டு வருகிறது, ஒரு ஆறுதல் நமக்கு தருகிறது. அதற்கு தூய ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும்.
அறிவுபூர்வமா தெரிந்து கொள்வதற்கு தூய ஆவியான உதவி தேவையில்லை. அது கடவுள் எல்லாத்துக்கும் இந்த அறிவை கொடுத்திருக்காரு தெரிந்து கொள்ள. ஆனா உள்ளத்தில் அறிந்து கொள்ள தூய ஆவியான உதவி இல்லாம முடியவே முடியாதுங்க. ஆக இந்த உயிர்ப்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்று சொல்லும் பொழுது அது அறிவுபூர்வமாகவும் தெரிந்து கொள்ளலாம், உள்ளத்திலும் தெரிந்து கொள்ளலாம். உள்ளத்தில் தெரிந்து கொள்ள தூய ஆவியாவுடைய துணை, உதவி நமக்கு தேவை. அன்பார்ந்தவர்களே, இந்த மாபெரும் உண்மையை, அதாவது சாவை வென்றவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையோடு உயிர் தெழுந்தார், இனி நான் பயப்பட தேவையில்லை, நான் இனி அஞ்ச தேவையில்லை என்ற ஒரு மாபெரும் அந்த உண்மையை உள்ளத்தில் இருத்த தூய ஆவியானவர் ஜெபிப்போம். தூய ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய உள்ளத்தை நீங்களே திறந்து இந்த உயிர்ப்பு சம்பவத்தை, இயேசுவின் அந்த உயிர்ப்பை எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியுங்க. அதை குறித்து இன்னும் அதிகமாக, இந்த செய்தி மட்டுமல்ல, அதை குறித்து இன்னும் அதிகமாக வெளிப்பாடு எங்களுக்கு தாங்க. இதன் வழியாக நாங்கள் தைரியமாக, நம்பிக்கையோடு, துணிச்சலோடு எவ்வளவு பிரச்சனைகள், தடைகள், இன்னல்கள் எங்களுடைய வாழ்க்கையில், குறிப்பாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்தாலும் அவை அனைத்தையும் தாண்டி தாண்டி நாங்க ஓட, ஹடில்ஸ் எவ்வளவு தடை வந்தாலும் தாண்டி தாண்டி நாங்க ஓடி வெற்றி பெற எங்களுக்கு துணை செய்யுங்க ஆவியானவரே என்று ஜெபிக்கும் போது நிச்சயமாங்க நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார். ஏன் கேட்கிறீங்களா? ஒரே காரணம், ஏன்னா இதுவே தகுந்த காலம்.